ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுக்கு ஜூஸ் போட டைம் இல்லை, அதனால் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஷல் வாஷிங் வேலை இருக்குது. வெஷல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 முட்டையும் ப்ளஸ் ஒரு ரெட் பனானா நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் ஜிம் காஸ்டியூம் இன்றைக்கி செலக்ட் பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப்ட்ட சஜஷன் கேட்டால் அவங்க கொடுத்தாங்க. சட்டு புட்டுன்னு நம்ம அதையும் மாற்றிக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு புஷ்டே தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு நம்ம இன்றைக்கி செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் இது 3 நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். சட்டுப்புட்டுன்னு ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்தது. ப்ளஸ் எப்பயும் போல் நம்மளுக்கு எடிட் பண்ண வீடியோஸ், ஸோ அந்த வேலையும் இருந்தது. அதை ஒரு வழியாக முடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃப்ட்ட கேட்டேன் சாப்பாடு என்னன்ட்டு. அவங்க கிச்சனில் இருக்க போட்டு சாப்பிட்டு கொண்டாங்க. சரின்ட்டு நம்மளே அதை போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் லஞ்சு சிக்கனும் ப்ளஸ் கொஞ்சம் ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். நல்லா சாப்பிட்டு நம்ம ஒரு பவர் நாப் எடுக்கலான்னு பார்த்தாக்கா 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னே தெரில, ஒரு 2-3 நாளாக மனசு சரியில்லை. ஸோ அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு சில பல அப்ளிகேஷன்லாம் இருக்குது, நம்ம அவரை பார்த்து சில அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானே ஒய்ஃபை வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்து நம்மகிட்ட இருந்த அப்ளிகேஷனை பற்றி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து மன நிம்மதிக்காக கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தாக்கா காரில் ஏறினோடனே கார் குவைன்னு ஒரு சவுண்டு கேட்டு என்னென்னு பார்த்தா நம்மகிட்ட கேஸ் இல்லை. ஸோ அதனால் சட்டுப்புட்டுன்னு கேஸ் அடிக்க போகலான்னு காஸ்ட்கோ கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தாக்கா என் மனசே வெடிச்சிருச்சு. எப்போவுமே நான் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $60 தான், $50 தான் ஃபில் பண்ணுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா $75 வந்துருச்சு. என்ன பண்ணுறது, அப்புறம் கேஸ் ஃபில் பண்ணி தான் நம்ம காருக்கு. அதுக்கப்புறம் அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நானும் என் ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் கேஸ். என் ஒய்ஃப் நைட்டுக்கு எனக்கு எப்பவும் போல் சால்மனும் கொஞ்சம் ரைஸ் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்திருக்குனாங்க, மருதாணி பார்ட் 3. நல்லா தான் இருந்தது கைஸ். இந்த படம் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் பாருங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.